நம்ம நகரங்கள் ஸ்மார்ட்டா மாறுதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில அது நம்மள பத்தி தான் ஸ்மார்ட்டா மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்காக நாம குடுக்க போற விலை நம்ம சுதந்திரம் தானா? வாங்க, இந்த ஏஐ கண்காணிப்போட இருண்ட பக்கத்தை பத்தி விரிவா பார்க்கலாம். இது ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட சீன் கிடையாது. இது இப்போ இந்த நிமிஷம் நடந்துட்டு இருக்கிற ஒரு நிஜம். உங்களோட ஒவ்வொரு அசைவையும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கு. அந்த கண்ணுக்கு என்ன தெரியும்? அது ஏன் நம்மள பாக்குது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கண்காணிப்புங்கிற விஷயத்த எப்படி நம்ம கிட்ட கொண்டு வராங்க? முதல்ல அவங்க குடுக்கற சூப்பரான வாக்குறுதிகளை பார்க்கலாம். பாதுகாப்பான தெருக்கள், டிராஃபிக் ஜாம் இல்லாத ரோடுகள், நல்ல பப்ளிக் சர்வீஸ், இதெல்லாம் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க? ஆனா இந்த வசதியான எதிர்காலம்ங்கிற பேர்ல தான் நம்மள சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத வலைய பின்னிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பளபளப்பான வாக்குறுதிகளுக்கு பின்னால ஒரு இருண்ட டீல் ஒளிஞ்சிருக்கு. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வசதிக்கும் பதிலா நம்ம கிட்ட இருந்து ஒன்னு எடுத்துக்கப்படுது. டிராஃபிக் இல்லாத ரோடுக்கு நம்ம போற ரோட், நம்ம பாதுகாப்புக்காக நம்ம முகமே. இப்போ கேள்வி எதுதான், இந்த வசதிக்காக நம்ம பிரைவசிய விற்க நீங்க தயாரா? அப்போ இந்த பெரிய கண்காணிப்பு மெஷின் எப்படிதான் வேலை செய்யுது? இது ஒன்னும் மேஜிக் கிடையாது. ரொம்ப துல்லியமா டிசைன் பண்ண ஒரு சிஸ்டம். இது மொத்தம் 5 ஸ்டெப்ல நடக்குது. முதல்ல கேமரா, சென்சார் வழியா டேட்டாவை சேகரிக்கிறாங்க. இதுக்கு பேரு டேட்டா கேப்சர். ரெண்டாவதா இந்த டேட்டாவை அந்த டிவைஸ்லயே அனலைஸ் பண்றாங்க. மூணாவதா ஏஐ அல்காரிதம்ஸ் நம்ம முகங்கள், பொருள்கள், நம்ம நடவடிக்கைகள் எல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்குது. நாலாவதா பழைய டேட்டாவை வச்சு இனிமே என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணுது. கடைசியா இந்த எல்லா டேட்டாவையும் சேவ் பண்ணி உங்களை பத்தின ஒரு டிஜிட்டல் ப்ரொஃபைல உருவாக்குறாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி. இது சும்மா சாதாரண கேமரா கிடையாது. உங்க முகத்துல இருக்கிற தனிப்பட்ட அடையாளங்கள், அதாவது உங்க 2 கண்டுக்கும் நடுவுல இருக்கிற தூரம், உங்க மூக்கோட ஷேப், இதையெல்லாம் அளந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒரு யுனிக் டிஜிட்டல் கோடா மாத்திடும். இதனால ஒரு பெரிய கூட்டத்துல கூட உங்களை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது ப்ரிடிக்டிவ் போலீசிங், அதாவது குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறது தான் இதோட நோக்கம். பழைய கிரைம் டேட்டாவையெல்லாம் அனலைஸ் பண்ணி அடுத்து எங்க இல்லைன்னா யாரால கிரைம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஏஐ அல்காரிதம் சொல்லும். சொல்லப்போனா இது ஒரு முன்கூட்டியே போய் தலையிடுற மாதிரி. ஆனா இதோட கணிப்புகள் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி, இந்த டெக்னாலஜி நம்ம பிரைவசி எப்படியெல்லாம் பாதிக்குது? உங்க அடையாளம் அது இனிமே உங்களுடையது மட்டும் இல்ல. நீங்க எங்க போறீங்க வரீங்கன்றது ஒரு திறந்த புத்தகம் மாதிரி ஆயிடுது. நீங்க ஆன்லைன்ல தேடுற விஷயங்கள் கூட ரெக்கார்ட் செய்யப்படலாம். நீங்க விட்டுட்டு போற ஒவ்வொரு டிஜிட்டல் தடயமும் உங்களுக்கு எதிராவே ஒரு ப்ரொஃபைல உருவாக்குது. கடைசியில உங்க டேட்டா மேல உங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லாம போயிடுது. சரி, இப்போ தியோரிய விட்டுட்டு நிஜத்துல இந்த சிஸ்டம்ஸ் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சில உதாரணங்களோட பார்க்கலாம். இதுக்கு ஒரு சரியான உதாரணம் இருக்கு. லாஸ் ஏஞ்சலஸ்ல பிரெட்பால்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க. கிரைம குறைப்போன்னு சொன்னாங்க. ஆனா நிஜத்துல என்னாச்சு தெரியுமா? அந்த சாஃப்ட்வேர் பழைய டேட்டால இருந்த இன பாகுபாட்டையே திருப்பி திருப்பி காமிச்சது. ஏற்கனவே போலீஸ் அதிகமா கண்காணிக்கிற சிறுபான்மையினர் வாழ்ற பகுதிகளை மறுபடியும் கிரைம் நடக்க வாய்ப்புள்ள இடம்னு காமிச்சது. இதனால டெக்னாலஜி மூலமா சமூகத்துல இருந்த ஏற்றத்தாழ்வு இன்னும் அதிகமாச்சு. ஆனா இதுக்கு ஒரு மாற்று வழியும் இருக்கு. பார்சிலோனா நகரத்தை எடுத்துக்கலாம். அவங்க முதல்ல பெரிய கம்பெனிகள் சொல்ற ஸ்மார்ட் சிட்டி மாடல்ல தான் போனாங்க. ஆனா அப்புறம் தொழில்நுட்ப இறையாண்மைன்னு ஒரு புது வழியை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படின்னா என்னன்னா, மக்களோட டேட்டாவை மக்களே கண்ட்ரோல் பண்ணணும், டெக்னாலஜி எப்படி இருக்கணும்னு மக்களே முடிவு பண்ணணும்னு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இது மக்களை மையமா வச்ச ஒரு சூப்பரான மாடல். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்காலஜிக்கல் கேமை காட்டுது. யோசிச்சு பாருங்க, டிராஃபிக்கை குறைக்கிறோம்னு சொன்னா நம்ம பிரைவசியை கொஞ்சம் விட்டு கொடுக்க நாம தயாரா இருக்கோம். ஆனா நம்ம முகத்தையே ஸ்கேன் பண்றாங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அதாவது நமக்கு கிடைக்கிற நன்மை கண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம சம்மதம் ஈஸியா கிடைச்சிடுது. தொடர்ந்து இப்படி ஒரு கண்காணிப்புக்கு கீழே வாடுறது நம்ம மனசளவுல என்ன மாற்றத்தை உண்டாக்கும்? முன்னேற்றம் என்ற பேர்ல நாம நிஜமாவே கொடுக்கிற விலை என்ன? இததான் பிரைவசி பாரடாக்ஸ்னு சொல்றாங்க. அதாவது தனியுரிமை முரண்பாடு. நம்ம வாயால பிரைவசி முக்கியம்னு சொல்லுவோம், ஆனா நம்ம செயல்கள்ல அது தெரியாது. ஏன் இப்படி? ஏன்னா பல சிஸ்டம்லேருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு ஆப்ஷனே இல்ல. இல்லைனா வசதி, பாதுகாப்புக்காக நாமே சமரசம் பண்ணிக்கிறோம். போக போக இந்த கண்காணிப்பே நமக்கு ஒரு நார்மலான விஷயம் மாதிரி ஆயிடுது. இந்த கோட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. நாம ஒரு விஷயத்துக்கு ஒத்து போறோம்னா அதுக்கு சம்மதிக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. பல நேரங்கள்ல நமக்கு வேற வழி இல்லாததால தான் நாம் அதுக்கு இணங்கி போறோம். இது நாம விரும்பி எடுக்கிற முடிவில்ல. இது நம்ம மேல திணிக்கப்பட்ட ஒரு முடிவு.
இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க காலையில போற வாக்கிங், நீங்க குடிக்கிற காஃபி, நீங்க சந்திக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே இப்போ டேட்டாவா மாறிடுச்சு. இந்த டேட்டா பெரிய கம்பெனிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய சொத்து. உங்க வாழ்க்கையே ஒரு வியாபார பொருள் மாதிரி ஆகிட்டு இருக்கு. கடைசியா இந்த எதிர்காலம் எவ்ளோ வேகமா நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு, நம்ம சுதந்திரத்துக்கான அந்த கோடு எங்க மெல்ல மெல்ல அழியுது, அத பத்தி பார்க்கலாம். ஏன் இந்த மாற்றம் ஒரு புயல் வேகத்துல வருது? இதுக்கு பின்னால 4 பெரிய சக்திகள் இருக்கு. 1, யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு ஏஐ வளர்ந்துட்டு இருக்கு. 2, நம்ம ஊரெல்லாம் டிஜிட்டலா மாறிட்டு இருக்கு. 3, அரசாங்கத்துக்கும் பெரிய கம்பெனிகளுக்கும் இதுல இருந்து பணம் சம்பாதிக்கிற ஆர்வம். கடைசியா ரொம்ப முக்கியமா, நம்மள பாதுகாக்க எந்த ஒரு வலுவான சட்டமும் இல்ல. இந்த 4 சக்தியும் சேர்ந்து நம்மள ஒரு ஒன் வே ரோட்ல தள்ளிட்டு இருக்கு. நாம இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்துல நிக்கிறோம். பாதுகாப்பு, வசதிக்காக நம்ம பிரைவசியும் சுதந்திரத்தையும் எந்த அளவுக்கு நாம விட்டு கொடுக்க போறோம்? இந்த கேள்விக்கு நாம இப்ப பதில் தேடலன்னா, எதிர்காலத்துல பதில் சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லாம போயிடலாம். யோசிங்க.